ஒரு அடர்ந்த காட்டில் ஒரு முயல் கூட்டம் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தது. அந்த காட்டில் எங்கும் பச்சை பசேல் என புற்கள் வளர்ந்திருந்தன. தினமும் முயல்களுக்கு சாப்பிட உணவு எளிதாக கிடைத்தது. ஆனால் ஒரு வருடம் திடீரென்று கடும் கோடைக்காலம் வந்தது. வெயில் அதிகமாக இருந்ததால் பச்சை புற்கள் எல்லாம் கருகி அந்த காடு பாலைவனம் போல மாறியது. முயல்களுக்கு சாப்பிட உணவு எதுவும் கிடைக்கவில்லை. இதற்கிடையில் வேட்டை நாய்களும் முயல்களை வேட்டையாட காத்திருந்தன. அவற்றைக் கண்டு பயந்த முயல்கள் பொந்துகளுக்குள் ஒளிந்து கொண்டன. வெளியே வர முடியாமல் பசியாலும் பயத்தாலும் தவித்தன. ஒரு நாள் எல்லா முயல்களும் கூடி பேசின. எவ்வளவு நாள் இப்படியே பொந்துக்குள் ஒளிந்து இருப்பது? நாம் ஏதாவது செய்ய வேண்டுமே என்று சொன்னது ஒரு முயல். அப்போது இன்னொரு முயல் கவலையுடன், கடவுள் நம்மை மிகவும் பலவீனமாக படைத்து விட்டார். மற்ற விலங்குகள் தங்களை பாதுகாத்துக் கொள்கின்றன. ஆனால் நாம் எப்போதும் பயந்துதான் வாழ்கிறோம் என்று புலம்பியது. அதை கேட்ட ஒரு முயல், பசியாலும் பயத்தாலும் வாழ்வதை விட சாவதே மேல். நான் நதியில் குதிக்கப் போகிறேன் என்று சொன்னது. அதற்கு மற்றொரு முயல், நாம் வாழ்ந்தாலும் ஒன்றாக வாழ்வோம், சாவதானாலும் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாக சாவோம் என்றது. அனைத்து முயல்களும் நதியை நோக்கி சென்றன. நதிக்கரையை அடைந்த போது அங்கே சில தவளைகள் அமர்ந்திருந்தன. முயல்களை பார்த்தவுடன் அந்த தவளைகள் பயந்து ஒன்றன் பின் ஒன்றாக நதிக்குள் குதித்தன. இதை கண்ட முயல்கள் ஆச்சரியமாக நின்றன. நாம் தான் இந்த உலகத்திலே மிகவும் பலவீனமானவர்கள் என்று நினைத்தோம். ஆனால் நம்மையும் பார்த்து சிலர் பயப்படுகிறார்கள் என்று பேசிக்கொண்டன. அப்போது ஒரு புத்திசாலி முயல் சொன்னது, இந்த உலகில் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பயம் இருக்கிறது. நாம் பலவீனமாக இருந்தாலும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். வாழ்க்கையை முடிப்பதை விட பிரச்சனைகளை தைரியமாக எதிர்கொள்வதே நல்லது. அனைத்து முயல்களும் அதற்கு சம்மதித்தன. நதிக்குள் குதிக்காமல் உணவு தேடி வேறு இடத்திற்கு தைரியமாக பயணம் தொடங்கின. நீதி: வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் பயந்து தவறான முடிவு எடுக்கக்கூடாது. தைரியமாக எதிர்கொண்டால் நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும்.